ஜிங்கு பாவம், இது மீண்டும் தாண்டவமாட ஆரம்பித்து விட்டது. மானிடர்கள் அச்சம் கொண்டனர். அநியாயங்கள் அதிகரித்தது. அனைவரையும் துக்கத்தில் ஆழ்த்தியது. அனைத்து பாவங்களையும் அநியாயங்களையும் அழிக்க வருபவன் யார்? காத்திருந்து பாருங்கள். ராஜா இல்லை, ராணியும் இல்லை. ராஜா இல்லை, ராணியும் இல்லை, இருந்தும் அதிசய கதை இது. பாவம் உலகில் வளர்ந்து விட்டால் அழித்திட வருவான் ஜூனியர் ஜி. மழலை புயலை பார்த்ததும் பாவிகள் பயந்தோடிடும் கதை இது. ரட்சகனாக அவதரித்தானே அதிசய பிறவி ஜூனியர் ஜி. போன எபிசோடில் நீங்கள் கண்டது, இவன் ஏன் எழுந்துக்க மாட்டேங்கிறான்? ஒன்னு அந்த சைத்தான் சக்தி கிட்ட இருந்து காப்பாத்தி ஏதாவது ஒரு வழியை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும், அதுவரை நீ ஜூனியர் ஜி ரூபத்திலிருந்து விலகியே இருந்தா. வந்துட்டு வரும். நீ எங்க இருந்த? போசுவ சர்க்கஸ்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அவனை கூட்டிட்டு வர அங்க போக வேண்டியதாயிடுச்சு. நாங்க சிருஷ்டியில இருக்கிற இடத்த ஒரு தடவை இல்ல, நிறைய தடவை தேடி பார்த்தோம். ஆனா அந்த ஆளு எங்க இருக்கானே தெரியல. போங்க, கண்டுபிடிங்க. இனி காண்போம். எங்க மேல கால் கலந்திருக்கு, ஏன் நம்பிக்கை வரல? ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது? ரொம்ப கெட்டிக்கார தந்திரக்கான கால் கலந்தார். நாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். எங்க நிலைமை என்ன ஆகும்னே தெரியல, என்ன செய்யறதுனே தெரிய மாட்டேங்குது. நாங்க அவன் வலையில நல்லா சிக்கிக்கிட்டோம். ஆமா, நாங்க என்னென்ன பாவம் செஞ்சோம்னு தெரியல. இந்த கால் கலந்தர்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். ஆமா, என்ன செய்யறதுனே தெரியல. இப்போ இது எல்லாத்தையும் மறந்துடுங்க. அவ உங்களுக்கு கொடுத்த வேலையை செஞ்சு முடிங்க. அந்த ஜூனியர் ஜியை கண்டுபிடிங்க. அவனை நாங்க சிருஷ்டியில இருக்கிற ஒரு இடம் விடாம நல்லா தேடி பார்த்துட்டோம். இனிமே எங்க போய் தேடுறது ஒண்ணுமே தெரியல. கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லைன்னா கால் கலந்த நம்ம தீயில எரிய விட்டு பார்த்து ரசிப்பான். நாங்க தவிக்கிறத பார்த்து ரசிப்பான். நாங்க துரதிருஷ்டக்காரங்க, செத்த அப்புறமும் முக்தி கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஆனாலும் சரி, நம்ம ஜூனியர் ஜி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாகணும். இந்த தடவை கால் கலந்தர்கிட்ட நாம வெறுங்கையோட போகக்கூடாது. கிளம்பு, தேடி பார்க்கலாம். அந்த ஜூனியர் ஜி சிக்காமலா போயிடுவா. கிளம்பு. கௌரவ், பாத்திரம் எல்லாம் தேய்ச்சாச்சா? சித்தி, 5 நிமிஷத்துல செஞ்சிடுறேன். 5 நிமிஷத்துல இவ்வளவு பாத்திரத்தையும் எப்படி தேய்க்க முடியும்? ஜி, ஜாம், ஜாமி, பூம்.
பாத்திரத்தை கிளீன் பண்ணியாச்சு. இப்ப இது எங்க இருக்கணுமோ அங்க போய் சேர்த்துடணும். சாப்பிடு, சீக்கிரமா பெரியவனாகணும். ஹலோ, யாரு? அப்பாவா? ஒரு நிமிஷம். குடு குடு குடு. ஹலோ, ராகுலோட அப்பாவா? வாட்? கம் ஹோம் லேட்? ஓஹோ, ஆபீஸ் ஒர்க். சரி சரி, நேரா கம் ஹோம். நோ கோயிங் ஃப்ரெண்ட் ஹோம். சரியா? உன் அப்பா கம் ஹோம் லேட். சித்தி, எல்லா பாத்திரமும் கிளீன் பண்ணிட்டேன். வெரி குட். நீ ரொம்ப நல்ல பையன். இருக்கட்டும், அங்க க்ளோத்ஸ் இருக்குல்ல, அதையும் துவைச்சிடு. ஆனா சித்தி, இது என்ன? only 3 persons cloth. 1 me, 2 ராகுல், 3 சித்தப்பா. பாக்கி இருக்கிறது ஒன்னுது. கோ கோ. ஹலோ, என்ன மம்தாமா, உன்னோட செல்ல பொண்ணு எங்க கஸ்டடியில இருக்கா? இப்ப நான் உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது, இது மம்தாமா வீடு இல்ல, எங்க வீடு. அடிக்கடி டெலிபோன் பண்ணாத. யாரு போன்ல? மம்மி, மறுபடியும் அதே போனு. காலையில இருந்து அவன் தான் போன் பண்றான். மம்தாமா, உங்க செல்ல பொண்ணு எங்க கிட்ட இருக்கான்னு சொல்றான். எவ்வளவு தடவை ராங் நம்பர்னு சொல்லிட்டேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் பைத்தியக்காரன். இந்த மம்தாமா நம்ம ஊர்ல ரொம்ப பிரபலமானவ, எல்லாரும் மதிக்கிறாங்க. அவங்க பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்களா என்ன? மம்மி விடுங்களே, நாம எதுக்கு கவலை பண்ணோம்? இப்படியும் இருக்கலாம். மம்தா அம்மா சைல்ட யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப கான்டாக்ட் பண்ண முயற்சி செய்யறான். தப்பா நம்ம வீட்டு நம்பரை டயல் பண்றான். நிச்சயமா இந்த தால்ல ஏதோ பிளாக் இருக்கு. கிரேட் பிமாஞ்சு, நீங்க என் சக்தி மேல எப்போ நம்பிக்கை வச்சாகணும். கால் கலந்தர் இதுவரை எதுலயும் தோத்ததில்ல, தோக்கவும் மாட்டா. நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க, இது என்னோட வாக்கு. வாக்கு 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 ஸ்கேட்டியும் நகினாவும் கொடுத்தார்கள். ஜூனியர் ஜே கண்டுபிடித்தார்கள், ஆனால் அவன் தப்பித்து விட்டான். கால் கலந்தர், உன்னுடைய ஆத்மாக்கள் எதுவும் செய்ய முடியவில்லை. நான் என்ன செய்ய? அவங்க தப்பு செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டேன். இனிமே அவங்க எந்த தப்பையும் செய்ய மாட்டாங்க. பார்த்துட்டே இருங்க, அவங்க தங்களோட வேலையை முடிச்சிட்டு வருவாங்க. ஜூனியர் ஜே கையோடு கூட்டிட்டு வருவாங்க. என்ன ஆனாலும் நாம் ஜெயித்தே ஆக வேண்டும். மறந்து விடாது, கிரகத்தின் துண்டு வேண்டும். நான் கேட்டியும் நகினாவையும் மிஷனில் இருந்து எடுத்து விட்டேன். அவர்களால் முடியவில்லை. உன்னையும் மிஷனில் இருந்து எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? வேண்டாம் கிரேட் பிமாஞ்சு, நாம் ஜெயிப்போம். நான் என் சக்திகளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்களே பாருங்க, அவங்க உயிரையும் மதிக்காம நமக்காக உழைக்கிறாங்க. பாருங்க. ஓம் க்ரீம் க்ளீம் க்ரீம் 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 சிங்காரா.
கிரீம் சான் சிம் சோம். இந்த தடவை நாம வெறும் கையோட போக கூடாது. ஜூனியர் ஜி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கையோட கூட்டிட்டு போகணும். கேளுங்க, நீ வடக்கு திசையில போய் பாரு, நீ மேற்கு திசையில போய் பாரு, நான் கிழக்கு திசையில தேடி பார்க்கறேன். அப்புறம் நீ தெற்கு திசையில ஒரு இடம் விடாம தேடி பாரு. புரிஞ்சுதா? நாம ஜூனியர் ஜியை கண்டுபிடிச்சு கையோட கூட்டிட்டு போகணும். சிங்காரா, சிங்காரா, உன்னுடைய சக்திகள் நான் இட்ட கட்டளையை பூர்த்தி செய்யும் என்று நம்புகிறேன். இனி நான் காத்துக் கொண்டிருக்க முடியாது, காத்திருக்க முடியாது. எனக்கு அந்த கிரகத்துண்டுகள் வேண்டும். ஆனால் நமது சக்திகள் பல மடங்கு கூடிவிடும். என் சைத்தான் ராஜ்யத்தை இந்த பிரம்மாண்டத்தில் பரப்பி விடுவேன். அந்த கிரகத்தின் துண்டு. சரி கால் கலந்தர், நீ உன்னுடைய வேலையை கவனி. பிறகு நான் எனது குரு சிங்காரா கொடுத்த சக்தியினால் மிஸ் சமோனா அவ ஆத்மாவுக்கு அளிக்கின்றேன். ஜூனியர் ஜி, நேரம் நெருங்கிவிட்டது. நீ எங்கு வேண்டுமானாலும் மறைந்து கொள். பாதாளத்தில் இருந்தாலும் கூட கண்டுபிடித்து விடுவேன். சிங்காரா, ஹலோ. மம்தாமா, போனை கட் பண்ண முயற்சி செஞ்சிடாத, புரியுதா? நான் சொல்றத கவனமா கேளு. எனக்கு தெரியும் நான் சொல்றது கஷ்டமா தான் இருக்கும்னு. உன் பொண்ணு ஏன் கஸ்டடியில் இருக்கா? அவளுக்கு ஒன்றும் ஆகாம இருக்கணும்னு நினைச்சா 20 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். கேளு, யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? புரியுது புரியுது. ஆனா நீங்க யாரு? நானா? நான் உங்க துக்கத்துல பங்கெடுத்துக்கிறவன் நினைச்சுக்க. பாருங்க, அவளை நீங்க ஒண்ணு பண்ணிடாதீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா செத்துருவேன். ஒண்ணும் பண்ண மாட்டோம், ஒண்ணும் பண்ண மாட்டோம், ஒண்ணும் பண்ண பயப்படாதீங்க. நீ எனக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துரு, அதுவும் கேஷா. குழந்தை விட்டுடுவோம். சரி சரி, உனக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்க தயார். போதும் 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 போதும், எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். எனக்கு 20 லட்சம் ரூபாய் கிடைச்சதும் குழந்தையை விட்டுடுறேன். கேளு, எங்க எப்ப சந்திக்கலாம்னு நான் அப்புறமா சொல்றேன், புரியுதுல? புரியுது புரியுது. பணக்கிழமை வந்தால லைன்ல. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. மம்மி, மம்மி, God, you great, you great. என்ன சொல்ல, எப்ப கொடுத்தாலும் கூறிய பிச்சுக்கிட்டு கொடுக்கற. அம்மா, அந்த கிட்னாப்பரோட போன் தானே? எஸ் மை சன், கிட்னாப்பரோட போன் தான். அம்மா, நீங்க யாரோ ஒருத்தரோட குழந்தைய காப்பாத்த 20 லட்சம் கொடுக்க போறீங்களா? இவ்ளோ பணம் எங்கேருந்து கிடைக்கும்? உனக்கு புரியாதுப்பா, வயசு பத்தாது. நான் இதுக்கெல்லாம் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். பிளான், நல்ல பிளான். எனக்கு எப்படியாவது அந்த மம்தா தேவியோட நம்பர் மட்டும் கிடைச்சிட்டா அப்புறம் பாரு, நாம எங்கேயோ போயிடுவோம். நீ டைரக்டா எடுத்துக்கிட்டு வா, சீக்கிரம் சீக்கிரம். மம்தா தேவியோட நம்பர் கிடைக்கட்டும். மம்தா தேவி, உங்க நம்பர் மட்டும் கிடைச்சிட்டா சீக்கிரம் கொடு, சீக்கிரம் கொடு. மம்தா தேவி, MMML. இங்க இங்க இங்க. மம்தா தேவி, மம்தா தேவி. அம்மா, எதுக்காக தமாஷ் பண்றீங்க? அட யூ ஷட் அப், பாத்துட்டு இருக்கேன்ல. மம்தா 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 ராணி ஒண்ணு. மம்தா தேவி 6044486. சரி, நம்பர் கிடைச்சிடுச்சு. 6044486. 6044486.
ஹலோ ஹலோ, மம்தா அம்மா கிட்ட நான் பேச முடியுமா? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் ராகுல் அண்ட் ராகுல் பிளாஸ்டிக் கம்பெனியோட மேனேஜர் பேசுறேன். சரி, ஒரு நிமிஷம். மேம், உங்களுக்கு ஃபோன். ஹலோ ஹலோ, மம்தா அம்மா பேசுறீங்களா? எஸ், நீங்க யாரு? ஏய் மம்தா அம்மா, பாரு உன் பொண்ணு ஏன் பிடியில இருக்கா. என்ன? உன் பொண்ணுக்கு எந்த ஆபத்து வராம உயிரோட பார்க்க விரும்பினா நீ எனக்கு 50 லட்சம் கேஷ் தரணும். எவ்வளவு? 50 லட்சம் கேஷ். பாரு, போலீஸ்க்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு முயற்சி செய்யாத. அப்படி இன்ஃபார்ம் பண்ண முயற்சி செஞ்ச உன் பொண்ணோட கதியும் உன்னோட கதியும் என்ன ஆகும்னு உனக்கு நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். புரியுதா? உன் வாலை ஒட்ட வெட்டிடுவேன். போலீஸ்க்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ண முயற்சி செஞ்சேன்னா உன் பொண்ணை யமலோகத்துக்கே நான் அனுப்பி வச்சிருவேன். புரியுதா? அதனால சத்தம் போடாம 50 லட்சத்தை எடுத்துக்கிட்டு வா. பணம் எப்படி எங்க தரணும்னு அதுக்கு நான் உனக்கு அப்புறம் போன் பண்ணுறேன். போன வை. மேடம், என்னாச்சு மேடம்? மேடம், என்ன செய்வேன் நான்? என் பொண்ணு எங்க இருக்கா? ஜூலி, என் பொண்ணு. கடவுளே, நீதான் அவளை காப்பாத்தணும். என் பொண்ணு. அம்மா, நீங்க எதுக்காக இதெல்லாம் செய்றீங்க? சொல்றேன். இத சொல்லுவாங்க பிசினஸ். உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் புரியாது. நான் விவரமா சொல்றேன், கேளு. எப்படிப்பட்ட பிசினஸ்னு இப்ப பாரு. கிட்னாப்பர் குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டான். குழந்தை மம்தா அம்மாவோடது. கிட்னாப்பர் என்ன மம்தாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால எனக்கு போன் பண்றான். கிட்னாப்பர் கிட்ட தான் மம்தா அம்மாவோட நம்பர் இல்லையே. சரிதானே? இப்ப பாரு, மம்தா அம்மா கிட்ட இருந்து நமக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. அதுல இருந்து 20 லட்சத்தை கிட்னாப்பர் கிட்ட கொடுத்துருவோம். கிட்னாப்பர் மம்தா அம்மா கிட்ட குழந்தைய கொடுத்துருவான். குழந்தையும் அம்மா கிட்ட போய் சேர்ந்துரும். நம்ம கிட்ட வந்து சேரும் ரொக்கமா 30 லட்சம் ரூபாய். இதத்தான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஒரே கல்லுல 2 மாங்கன்னு. அம்மா, யூ ஆர் கிரேட், சிம்பிளி கிரேட். உங்க இந்த பிரமாதமான ஐடியா யாருக்குமே வராது. எஸ், உங்க அம்மாவும் யாருக்கு குறைஞ்சவ இல்லையே. அதிர்ஷ்டம் தான் நமக்கு. விநாஷ்காலே விபரீத புத்தி. 30 லட்சத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க. சித்தி, ஏன் இதை மறந்துட்டீங்க? இப்படி செஞ்சு பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. சித்தி, நீங்களே உங்களுக்கு குழி பறிக்கிறீங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சிங்காரா, சக்தியின் மகாசக்தி சிங்காரா, உன்னுடைய சம்மோகன சக்தியை என் முன் நிறுத்து. சின் 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 சிங்காரா. க்ரீம் க்ரோம் க்ரீம் க்ராம் க்ரீம் க்ரோம் க்ரீம் க்ரோம் க்ரீம் சிங்காரா. Chinkara!
ஏமாற்றி மகிழ்ச்சி அடைந்தார். விமான்சுவருக்கு கிடைத்த புதிய சக்தியான மிஸ் சம்மோகனாவிடம் என்ன அற்புத சக்தி இருக்கிறது? இப்பொழுது மமதாமா தன் குழந்தையை காப்பாற்ற என்ன செய்வார்? இதை அறிய வேண்டுமா? பாருங்கள் ஜூனியர் ஜியின் அடுத்த எபிசோட். இல்லை ராணியும் இல்லை, ராஜா இல்லை, ராணியும் இல்லை, இருந்தும் அதிசய கதை இது. பாவம் உலகில் வளர்ந்து விட்டால் அழித்திட வருவான் ஜூனியர் ஜி.